மகர ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது. கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான். நல்ல வேளையாக 2ல் உள்ள ராகுவை குரு பகவான் பார்வையிடப் போகிறார் மே 11 இருந்து. ஆனால் 8ல் வரக்கூடிய கேது பகவான் குரு பார்வையின்றி இருக்கிறார். சுபகிரகங்கள் பார்வையின்றி இருக்கிறார். அதனால நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? முதல்ல 2ல் வரக்கூடிய ராகுவினால் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் பிழைகள் ஏற்பட்டு அவைகள் குரு பகவான் அருளால் சரி செய்யப்படும். உங்களுடைய கல்வி மேம்பாட்டில் ராகு பகவானால் தடைகள் ஏற்பட்டு குரு பகவானுடைய பார்வையினால் அவைகள் சரி செய்யப்படும். உங்களுடைய தனவரவில் ராகு பகவானால் தடைகள் ஏற்பட்டு பின்னர் குரு பகவானால் சரி செய்யப்படும். அதே சமயத்தில் உங்களுடைய 8ல் உள்ள கேது பகவானால் நீங்கள் விஷக்கிருமிகளினுடைய பாதிப்பிற்கு ஆளாகலாம்.